ஹாய், இந்த vlog தம்பி என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி நாள் நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆனோம், என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு எடுக்கணும்னு எடுத்தது தான். பட் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணோன்னு எடுக்கிறப்போ ஃபுல் டயர்ட் ஆகிட்டேன். ஸோ என்னால் அதெல்லாம் எடுக்க முடியல. நைட்லேருந்து நம்ம வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நைட் அந்த சீர்தட்டு ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் என்னெல்லாம் எப்படி பேக் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் குட்டி குட்டியாக கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு மெமரிக்காக தான். வாங்க பார்க்கலாம். என்னடா டைம் என்ன இப்போ டைம் வந்து கரெக்டா 12:20 இவரு எவிடன்ஸ்ல இருக்காரு. மம்மி தெரியலையா? சிவானா மாப்பிளைய கட்டுங்க. ஆமா மாப்பிளை இது நாவலன் கரெக்டா சொல்லிதான் பாத்தியா. மாப்பிளை இவருதான் ஒளிஞ்சு நிக்கிறாரு. ஓட்டருக்கு டீ-ஷர்ட் என்னது? நான் பின்னாடி திரும்பி பாருங்க. டேய் வாடா ஒருதடவை பாருங்க. இங்க கொடுங்க. மாப்பிளை இவர்தான். அப்படியே செல்ஃபி மோட்ல எடு. டீ-ஷர்ட் என்ன தானே? இல்லங்க அவனுக்கு வாங்குங்க. ஓகே அப்படியே கொடு. அதே ஆங்கிள்ல கொடு. மம்மி லைட் இங்க அடிங்க மீ. குமார விட்டு நீ யாரே அப்படிங்கணும். அவ்வளவுதான். அவன் வண்டியே கழுவே இல்லை. வண்டியே அங்க சுத்திட்டு கிடக்குறான் இதுக்குள்ள. கழிச்சு திங்கிற நைட்டில் போய் அம்மா வீட்டுக்கு வந்ததும் நான், ராசாத்தி அம்மா, பானத்தை 3 பேரும் இந்த சீர்தட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபங்க்ஷன் வீட்டில் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் எப்போயுமே இந்த மாதிரி நிச்சயதார்த்தம், கல்யாணம், எந்த ஃபங்க்ஷனாலும் சீர்தட்டுனா ஒரு தாம்பூலத்தட்டில் எல்லா பழம், தேங்காயெலாம் வைங்கடா தூக்கிட்டு போவோம் அப்படின்னு வச்சுருவோம். பட் இந்த டைம் வந்து இந்த மாதிரி சீர்தட்டு கவர் பண்ணி நம்ம அழகாக கொண்டு போகணும், டெக்கார்டு சீர்தட்டு பிளேட் அப்படின்னு நான் ஒரு ஐடியா கொடுக்கவும், அதுக்கு அம்மா உடனே மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு எல்லாம் பண்ணோம். மண்டை மேலே இருக்க கொண்டையை மறக்கிற மாதிரி இந்த நெட்டடு கிளாத்துக்கு வித்து கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டோம். தட்டோட சைஸ் பெருசாகிடுச்சு, வித்து கம்மியாகிடுச்சு நெட்டுக்கு. அதை கவர் பண்ணி நாங்கள் ஒரு ஹோல் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆகிடுச்சு. அதுதான் இதுக்கு டைம் டிலே ஆக்குனது. மற்றபடி சூப்பராக பண்ணியாச்சு. அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரிங் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு பிளேட் சூஸ் பண்ணோம். அது ஒரு மாதிரி சொதப்பல் ஆகிடுச்சு. அதனால் வீட்டில் இருந்த ஒரு சின்ன பிளேட்டை எடுத்து அதில் 2 பேர்த்துக்கும் ரிங்கை வைக்கிறதுக்கு ஒரு குட்டி பிளேட், ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து அதில் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுவும் சூப்பராக வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி ஃபினிஷிங் ஆணுச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ எடுத்தவங்க யார்? இது வீடியோ கூட எடுக்க தெரியல. இது ஒரு ஆளுன்னு வச்சுட்டு என் தம்பி என்கேஜ்மெண்ட்க்கு நான் இப்படி ரெடி ஆகணும், அப்படி ரெடி ஆகணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட்டு என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி நாள் ஒரு ஷாப்பிங்னு ஒன்று போயிட்டு அதில் இவ்வளோ டயர்டாவேன். அப்படியே வந்து நைட்டு ஃபுல்லாக இவ்வளோ ஒர்க் இருக்கும், ரெஸ்ட்டே இல்லாமல் அப்படின்னு யோசிக்கவே கிடையாது. அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாமல் பெப்பரப்பான அப்படியே தூங்க போவேன். நாளைக்கு என்கேஜ்மெண்ட் vlog எப்படி இருக்குன்னு நீங்கள் இன்னொரு vlog போடுவேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.